சென்னை மெரினாவில் 15 லட்சம் பேர் கண்டுகளித்த சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் உயிரிழப்பு ஏற்பட்டது வருந்தத்தக்கதுதான் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு ப. சிதம்பரம் எம்பி, கார்த்தி சிதம்பரம் எம்பி ஆகியோர் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 1 கோடி வீதம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான காசோலையை நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித்திடம் ப. சிதம்பரம் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இஸ்ரேல் ஈரான் போர் நிற்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்து. போரை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் பேசியுள்ளதை காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறேன் என்று ப. சிதம்பரம் கருத்து கணிப்புகளும் அரசியல் வல்லுநர்களும் பத்திரிகையாளர்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். சென்னை மெரினாவில் 15 லட்சம் பேர் கண்டுகளித்த சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் உயிரிழப்பு ஏற்பட்டது வருந்தத்தக்கதுதான் என்று கூறிய ப. சிதம்பரம், உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு தரும் என்று நம்புகின்றேன் என்று தெரிவித்தார். வான்வெளி சாகசம் அந்த விமானப்படை செய்தது பாராட்டத்துக்குரியது. 15 லட்சம் பேர் அதை கண்டு கழித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 2 தேர்தல்களிலேயும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுக்கு கட்சி ரீதியாக வந்த செய்தி. அரசியல் நோக்கர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள், அந்த ஊர் பத்திரிகையாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். நாங்கள் விரும்பியது நாளை நடைபெறும் என்று நான் நம்புகிறேன்.